நம்ம வந்து 7.5 ரிசர்வேஷனில் வந்து சீட் எடுத்து அதை எப்படி நம்மளுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ சர்டிஃபிகேட் எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க, ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லு ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறமே நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலலாம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டுங்க சொல்லுவாங்க கேண்டிடேட்டை. அந்த இடத்துல நம்ம கையெழுத்து போட்டு உட்காந்துருக்கணும். ரேங்க் படி லைனாக உட்காந்துருக்கணும். நம்மளுக்கு முன்னாடி வந்து 5 டீச்சர்ஸ் ஒரு 5 பேர் இருந்து வந்து செக்அப் பண்ணதுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து லைனாக நம்ம வந்து 5 எஞ்சி போய் அவங்ககிட்ட வந்து உட்காந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு 8லேருந்து ஒரு 10 சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லி ஒரிஜினலு, அதான் நம்ம ஃபைலில் எடுத்துகிட்டு போகணும். அவங்க கேட்க நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்து கொடுக்கணும். உடனே அவங்க அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஃபார்மில் வந்து அந்த சர்டிஃபிகேட் நேம் இருக்கும், அதில் வந்து டிக் பண்ணிகிட்டே வருவாங்க, எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுக்காத அந்த சர்டிஃபிகேட்டில் ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அது என்னென்னா ஆதார் கார்டு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாங்க ஒரிஜினலு. ஸோ அதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதையும் நம்ம கேட்டாங்க. உடனே எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்குன்னு டிக் பண்ணி கொடுத்துட்டு நம்மளை வந்து அடுத்த ப்ராசஸுக்கு மாற்றிட்டாங்க. என்னென்ன ப்ராசஸ் அடுத்தது நடந்ததுன்னு நான் பெரிய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.